ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிகேஸ் மேத்ஸ் ஷோ. நான் உங்கள் டிகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல் செட் அண்ட் சிங்கிள்டன் செட், இந்த ரெண்டு செட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நல் செட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நல் செட்டோடைய டெஃபினிஷன் என்னது அப்படின்னா, எ செட் விச் டஸ் நாட் கண்டெயின் எனி எலமெண்ட் இஸ் கால்டு நல் செட். ஸோ ஒரு செட்டில் எந்த ஒரு எலமெண்ட்டுமே இல்லை அப்படின்னா அதை நம்ம நல் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதோடைய சிம்பிள் என்னது அப்படின்னா, அந்த செட் ப்ராக்கெட் இருக்கா, அதை எம்டியாக போட்டோம் அப்படின்னா அது நல் செட்டோடைய சிம்பிள். ஸோ இதுக்கு இன்னொரு சிம்பிளும் இருக்குது. இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டுருவாங்க. இது வந்து ஒரு க்ரீக் லெட்டர், இதை வந்து ஃபை அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இதோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அல்லது இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் தான் வந்து ஃபை. பட் இதோட ஆக்சுவல் க்ரீக் ப்ரொனன்சியேஷன் என்னது அப்படின்னா ஃபீ. ஸோ இதை வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடியை வந்து நம்ம தமிழில் வந்து தூத்துக்குடின்னு சொல்லுவோம். ஆனால் அதுவே வந்து ஃபாரின் பீப்புள்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதை வந்து டியூட்டுக்குடின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஃபை, க்ரீக் ப்ரொனன்சியேஷன் ஃபீ. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சொல்லிக்கோங்க. ஸோ நல் செட்டுடைய இன்னொரு பேர் என்னது அப்படின்னா எம்டி செட் அல்லது வாய்ட் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல் செட்னா என்னது, அந்த செட்டுக்குள்ளே எந்த ஒரு எலமெண்ட்டுமே இருக்காது. அதை எம்டி செட்னு சொல்லுவாங்க அல்லது வாய்ட் செட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் சச் தட் எக்ஸ் லெஸ் தென் 1. ஸோ எக்ஸுங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர், எக்ஸ் லெஸ் தென் 1. நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர் அப்படின்னாலே, ஸோ நேச்சுரல் நம்பர்னாலே 1ல் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். பட் 1 விட கம்மியாக இருக்கிற நேச்சுரல் நம்பர் என்னது, எதுவுமே கிடையாது. அப்போ ஏங்கிற செட்டில் என்ன இருக்கும், எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ ஏங்கிற செட் ஒரு எம்டி செட். ஸோ இதே மாதிரி தான் பியும். ஸோ n+1 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும், n ஈக்குவல் டு -1. ஸோ n ஈக்குவல் டு -1ங்கிற ஒரே நம்பர் மட்டும்தான் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் அது நேச்சுரல் நம்பர் கிடையாது. நேச்சுரல் நம்பர் n+1 ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற நம்பர் தான் பியில் இருக்கணும். அப்படி எந்த நேச்சுரல் நம்பரும் கிடையாது. அப்போ பியும் என்னது, ஒரு எம்டி செட். ஸோ சியை வந்து நான் உங்கள்கிட்டே கொடுத்துட்றேன், நீங்களே அதை வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா சிங்கிள்டன் செட். ஸோ சிங்கிள்டன் செட்டோடைய டெஃபனிஷன் என்னது அப்படின்னா, எ செட் விச் கண்டைன்ஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட் இஸ் கால்டு சிங்கிள்டன் செட். அதாவது ஒரு செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னதுன்னா, நான் முன்னாடி சொன்ன அதே தான், n+1 ஈக்குவல் டு 0ங்கிற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இன்டீஜர் அது எல்லாமே இருக்கக்கூடிய செட்டு தான் பி. ஸோ நமக்கு தெரியும் n+1 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது n ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற ஒரே நம்பர் தான். ஆப்வியஸாக n ஈக்குவல் டு -1 அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் தான். பிங்கிற செட்டில் n ஈக்குவல் டு -1 அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 3 விஷயம் பார்க்க போகிறோம். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, வெறும் எம்டி செட் பிராக்கெட் அல்லது ஃபீ, இந்த ரெண்டு சிம்பிள்னா என்னது அப்படின்னா அந்த செட்டு வந்து எம்டி செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அல்லது வாய்ட் செட் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இப்படி இருந்தால் இது எம்டி செட். ஆனால் அதுவே அந்த செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ நான் வந்து நமக்கு தெரியும் ஃபீங்கிறது எம்டி செட்டோட சிம்பிள், இது ரெண்டுமே என்னது, எம்டி செட்டோடைய சிம்பிள். ஆனால் ஒரு செட்டுக்குள்ளே இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா இதோட மீனிங் என்னது அப்படின்னா, செட் விச் கண்டைன்ஸ் அண்ட் எலமெண்ட் ஃபீ. அதாவது நமக்கு தெரியும் செட்டுக்குள்ளே நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கலாம், லெட்டர்ஸ் இருக்கலாம், க்ரீக் லெட்டர்ஸ் இருக்கலாம், எதுனாலும் இருந்துக்கலாம். ஸோ இதோட மீனிங் என்னது அப்படின்னா, செட்டுக்குள்ளே ஃபீ அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்படின்னா எம்டி செட் கிடையாது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே தனித்தனியாக இருந்தால் ஓகே. வெறும் இந்த சிம்பிள் மட்டும் இருந்தாலோ இல்லை ஃபீ மட்டும் இருந்தாலோ அது வந்து எம்டி செட்டு தான். ஆனால் அதுவே அந்த செட்டுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா இதோட மீனிங் என்னது அப்படின்னா ஃபீ அப்படின்னு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு செட் அப்படின்னு மீனிங். ஸோ இது எம்டி செட் கிடையாது. ஸோ அதை தான் நான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா எம்டி செட் கிடையாது. ஃபீன்னு ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள்டன் செட். அதுவே வெறும் எம்டி பிராக்கெட் அல்லது ஃபீ சிம்பிள் மட்டும் இருந்தால் அது நல் செட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரியே சில பேர் கவனக்குறைவாக இந்த மாதிரி போட்டுருவாங்க. இதோட மீனிங் என்னது அப்படின்னா, செட்டுக்குள்ளே 0 அப்படிங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவுமே ஒரு சிங்கிள்டன் செட்டு தான். ஸோ இப்போ உங்களுக்கு அசைன்மெண்ட் என்னது அப்படின்னா, சிங்கிள்டன் செட் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு செட் உங்கள் இஷ்டம், எந்த செட்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அந்த செட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் செட் பில்டர் ஃபார்ம், உங்களுக்கு எந்த ஃபார்ம் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஃபார்மில் சிங்கிள்டன் செட் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விட்றா பார்த்துக்கலாம்.